ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி 2 வகையான சீம்பால் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து முதல் பால். அதில் தான் இந்த மாதிரி கேக் மாதிரி கட் பண்ண முடியும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 3-4 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டிட்டு அதிலேருந்து தோல் எடுத்துட்டு வெறும் சீட்ஸ் மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா சர்க்கரை அடியில் நிற்காமல் கலந்துக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. இது ஒரு சிலருக்குலாம் பிடிக்காது, ஆனால் இது கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். இட்லி குண்டானில் வச்சு ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஊற்றி வச்சு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, வெந்துடும். ஒரு 7-8 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சூடாக சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இது சூடாக சாப்பிட்றத விட சில்லுன்னு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு டைப் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. எவ்வளோ பால் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. 1 ஸ்பூன் காப்பித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல், காப்பித்தூள் கட்டியாக இருக்கும். அந்த கட்டியெல்லாம் உடைச்சி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, பால் கொஞ்சமாக சேர்த்து. இப்போ மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் காப்பித்தூள் போட்டிருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நுரைச்சி வர அளவுக்கு கலந்துக்கோங்க. இதுவும் முதல் பால் தான். இப்போது நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எடுத்து அதில் ஊற்றி வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற்றி இட்லி குண்டானில் வச்சு ஆவி கட்டிக்கலாம். இது சீக்கிரமாக இதுவும் வெந்துடும். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு, வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும்னு அப்படியே மூடி வச்சிடலாம். ப்ளைனாக செய்ததை விட இது காப்பித்தூள் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.